ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ThilakTech. இந்த வீடியோ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களுக்கான வீடியோ. அதாவது இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷன் வராத ஒரு ப்ராப்ளமை நீங்கள் உங்கள் ஃபோனில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்க ப்ராப்ளமை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்தெந்த விஷயத்தை செக் பண்ணி எந்தெந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணி எப்படி அந்த நோட்டிஃபிகேஷன் வராத ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷனாக சொல்லலாம், ஒரு கோல் நோட்டிஃபிகேஷன் இல்லாட்டி ஒரு மெசேஜஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இல்லாட்டி ஏதாவது உங்கள் போஸ்ட்டை லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களை டேக் பண்ணி ஸோ இப்படி நிறையா நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து வரும். பட் உங்களுக்கு இதில் எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல இல்லாட்டி சில குறிப்பிட்ட நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரல அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அதாவது நோட்டிஃபிகேஷனே வரலன்னு வச்சுக்கோமே, ஸோ எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு பாருங்கள். செட்டிங்ஸில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது மொபைலோட பிராண்டுக்கு பிராண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஃபோனில் ஆப்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. இதுக்குள்ளே போனோடனே நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸும் இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிடணும். ஸோ இன்ஸ்டாகிராம் இதில் நீங்கள் இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கு பிறகு பாருங்கள், இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எலோ பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத நீங்கள் ஒருக்க கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் உங்கள் ஃபோனில் இந்த ஆப்ஷன் இப்போ டிசேபிள் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே உங்கள் ஃபோனுக்கு வராது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை செக் பண்ணி இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது, எனேபிளாக தான் இருக்குது. அப்பயுமே நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ எந்த ஒரு கவலையும் வேணாம், நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைலுக்கு போயிருங்க. அதாவது கீழே கார்னரில் இந்த ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணி ப்ரொஃபைலுக்குள்ளே போயிருங்க. போனதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே கார்னரில் பாருங்கள், உங்களுக்கு 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ஹவ் யூ யூஸ் இன்ஸ்டாகிராம் அப்படின்றதுக்கு கீழே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் டேர்ன் ஆன் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டிசேபிள் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஆப்ஷன் ஆனில் இருக்கும் போதுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் டிசேபிள் ஆகிருக்கும். அதனால் நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்ஸ்டாகிராமில் வராது. ஸோ அதனால் இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணி சரியாக சேஞ்ச் பண்ணிக்கங்க. அடுத்ததாக பாருங்கள், அதுக்கு கீழே ஸ்லீப் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணி இங்கேயுமே எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களான்றதை ஒரு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த ஆப்ஷன் ஸ்லீப் மோட் எனேபிள் பண்ணும்போது நம்மளால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வராமல் எனேபிள் பண்ணிக்க முடியும், இல்லாட்டி குறிப்பிட்ட டேஸுமே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் நோட்டிஃபிகேஷன் வரல இல்லாட்டி சில நாட்களில் மட்டும் நோட்டிஃபிகேஷன் வராத ஒரு ப்ராப்ளம் இருக்குமா இருந்துச்சுன்னா ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த ஸ்லீப் மோடை நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் டிசேபிள் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல நிறையவே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு போஸ்ட் ஸ்டோரி கொமெண்ட் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் வரலையா, ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரம் எவ்ரி ஒன் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஆஃப் பண்ணியிருப்போமா இருந்தாலுமே அது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு வராது. அதாவது ஃபாலோவிங் அண்ட் ஃபாலோவர்ஸ், ஸோ இங்கேயுமே டேர்ன் ஆஃப் பண்ணியிருப்போமா இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை செக் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் சம்மந்தமாக, அதாவது யாராவது உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணும்போது அந்த நோட்டிஃபிகேஷனுமே வரலையா, ஸோ இந்த இடத்துலையுமே மெசேஜஸை கிளிக் பண்ணி எல்லாம் டேர்ன் ஆன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக லைவ் அண்ட் ரீல்ஸ். ஸோ லைவ் சம்மந்தமான ரீல்ஸ் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் வராத ஒரு ப்ராப்ளம் இருக்குமா இருந்தாலுமே நீங்கள் இதில் லைவ் ரீல்ஸை கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே டேர்ன் ஆன் பண்ணிடுங்க.
அடுத்ததா பார்க்கலாம் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம், பர்த்டே இப்படி இல்லாட்டி இமெயில் நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்படி நிறையா இருக்குது. ஸோ இந்தந்த சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வரல அப்படின்னாலுமே இந்த இடத்துல கிளிக் பண்ணி இதை டர்ன் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் தான் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷன் வராத ஒரு ப்ராப்ளமை உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இதில் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டீங்க, அப்பயுமே உங்களுக்கு சில நோட்டிஃபிகேஷன் வரல, இல்லாட்டி நோட்டிஃபிகேஷனே வரலனா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே வந்து ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். ஏன் நோட்டிஃபிகேஷன் வரலையா, ஏதோ இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கான ஐடியா வந்து தரேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நம்ம சேனல் நீங்கள் மற்ற நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.